ரோகிணி, மனோஜ் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது ரோகிணி சொல்றாங்க, "இங்க பாரு மனோஜ், அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா நான் வீட்டுக்குள்ள வந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, ஸ்ருதி 2 பேருமே சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா நாம போயிட்டு ஸ்ருதியை மட்டும் ஹோட்டல்ல பார்க்கலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போனோடனே அங்க ஸ்ருதி, ரவி, மீனா, முத்து 4 பேருமே சேர்ந்து இருக்காங்க. ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இங்க பாரு ஸ்ருதி, நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு மனோஜை ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இங்க பாரு பார்லரம்மா, உன்னை அம்மா வீட்டுக்குள்ள விடவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஐடியாவே இல்லை. நீ இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? பாருங்க மனோஜ் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் உடனே சொல்றாரு, இங்க பாருங்க, என்னோட பொண்டாட்டி தான் என்னை வெளியே எடுத்தா, நீங்களா என்னை வெளியே எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. சொல்லு சொல்லு, என்ன சொன்ன? உன் பொண்டாட்டியா? சூப்பர். இதுக்கு முன்னாடி திருட்டு பொண்டாட்டி வந்து இப்போ உனக்கு வந்து ரொம்ப நல்ல பொண்டாட்டியாக மாறிட்டாளா அப்படின்னு முத்து, மீனா 2 பேருமே கேட்குறாங்க. அப்படியே மனோஜ் அமைதியாக இருக்காரு. ஆமாம், நீங்கள் 2 பேர் புருஷன் பொண்டாட்டிலாம் இல்லை, கோர்ட்டில் இன்னும் டிவோர்ஸ் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், கோர்ட் என்ன வேணால் பண்ணட்டும், என்னையும் மனோஜையும் யாரும் பிரிக்க முடியாது, எங்கள் மனசை யாராலையும் பிரிக்க முடியாது. மனோஜ், இவங்கக்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஹோட்டலுக்கு அப்படியே போகிறாங்க. அப்படி 4 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன இவன் இப்படி மாறிட்டான், பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான், இவெல்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு முத்து, மீனா 2 பேருமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அப்படியே சிந்தாமணி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. வந்த உடனே நான் வந்து மனோஜ்கிட்ட பேசினேன், முத்து, மீனா, அந்த ஸ்ருதி இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஆனால் எதுவுமே பண்ண மாட்றாங்க, நான் எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கள்ல அந்த முத்து, மீனா, அவங்க 2 பேரையும் நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி காட்டுறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் 2 நாள் ஆகும், நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபினான்ஷியரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, அது பத்தாது, மீதி பணம் எனக்கு வேணும், இல்லைனா அந்த வீடை ஜப்தி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அவங்க 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு டைம் கேட்டிருக்காங்களே அப்படின்னு ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்காதீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அந்த நோட்டீஸ் வாங்கி அப்படியே ரவி பார்க்குறாரு, படிக்கிறாரு. படித்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. அப்பா, மொத்த பணமும் இன்னும் ஒரு 24 மணி நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான், அப்படி இல்லைனா வீடை வந்துட்டு சீல் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே அண்ணாமலை டென்ஷன் ஆகுறாரு. அட கடவுளே, நான் இந்த வீடை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன், எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அந்த ஃபினான்ஷியல் டைம் கொடுத்தாருல்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இந்த சிந்தாமணியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா, வீடை வந்து அவங்க சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே விற்றுடலாம்ப்பா, கொஞ்சம் டைம் கேட்டு விற்றுட்டோம்னா கொஞ்சம் பணத்தை அவங்க கிட்ட கடத்த அடிச்சுட்டு மீதி பணத்துக்கு ஏதாவது இடம் வாங்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மனோஜ் அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. சி, வாயை மூடு, உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ரவி, முத்து எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. ஸ்ருதி கிட்ட வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மனோஜை திட்டுறாங்க.